ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பிரண்டை அப்படின்ற ஒன்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த வீடியோ நான் போடுறதுக்கு முன்னாடி நிஜமாக நான் பிரண்டையை கையால் கூட தொட்டதில்லை. அது இல்லாமல் ஒரு தடவை நான் பிரண்டையை எல்லோரும் சொன்னாங்கன்ட்டு நல்லா போட்டு தடவிட்டுமே க்ளீன் பண்ணேன். ஆனால் என் கையை அரிச்சது பாருங்கள், ஒரு மாதிரி நம்மன்ட்டு ஏதோ ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாகவே இருந்துச்சு. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது என்னுடைய ஃப்ரெண்டு வந்து ஒரு சூப்பரான ஐடியா கொடுத்தாங்க. ஏன் மேம் நம்ம வந்துட்டு க்ளவுஸ் போட்டு ட்ரை பண்ணி பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, உடனே சரி ஓகே நல்ல ஐடியாவே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கையில் வந்துட்டு க்ளவுஸ் போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ க்ளவுஸ் போட்டுட்டு தான் பிரண்டையை கையாலே எடுத்தேன். பட் ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், எந்த விதமான டிஸ்டர்பன்ஸுமே இல்லை. அதே மாதிரி அந்த கை ஊறுறது நம்மன்னு இருக்கிறது எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் ரொம்ப நாளாக பிரண்டை செய்யணும்னு விருப்பப்படுறீங்க. பட் ஆனால் இது எனக்கு வந்து கை ஊறும் அரிக்கும் அப்படி உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக இந்த க்ளவுஸ் போட்டுக்கிட்டு நீங்கள் அதை க்ளீன் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஒரு குட்டியாக கத்தி எடுத்துக்கோங்க. நம்ம அவரைக்காலாம் கட் பண்ணுவோம் தெரியுமா, ஓரத்தில் இருக்கிற அந்த வேஸ்ட்டை எடுப்போமே, அதே மாதிரி தான். ஸோ இப்படி லைட்டாக கீறினிங்கன்னா அந்த வேஸ்ட் வரும். அதை அப்படியே நீட்டாக பிடிச்சிருத்திங்கன்னா அதில் இருக்கிற அந்த நார் மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்துட்டு சூப்பராக வந்துடும். நான் கண்டிப்பாக சொல்கிறேன், சமையல் வீடியோலாம் போடுற அளவுக்கு எனக்கு சமையலில் ஒன்றும் தெரியாது. நான் மெடிக்கலாக, அதாவது மருத்துவம் சம்மந்தப்பட்ட பொருள்லாம் வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அது நாங்கள் இன்டேக்கும் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ அது ரிலேட்டடாக இந்த பிரண்டை வந்து வந்ததுனால மட்டும்தான் இதை நான் வந்துட்டு உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்டுறேன். ஏன்னா இவ்வளோ நாள் வந்துட்டு இது நிறைய விஷயத்துக்கு உபயோகமானது அப்படின்னு எனக்கு தெரியும். பட் ஆனால் இதை நான் இப்போ ஏன் கையில் எடுத்தேன் அப்படின்னா, என்னுடைய ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு லெஃப்ட் ஹேண்டில் அதாவது எலும்பு வந்து கொஞ்சம் உடஞ்சிடுச்சு. ஸோ அதுக்கு இது ரொம்ப நல்லது சாப்பிட்டா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எந்த ஒரு விஷயமே நம்மளுக்கு தேவை அப்படின்னும்பொழுது தான் நம்ம அதில் ஒரு ரிஸ்க் எடுப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நான் இப்போ ரிஸ்க் எடுத்து தான் வந்துட்டு பிரண்டையை க்ளீன் பண்ணவே கற்றுக்கிட்டேன் ஓரளவுக்கு. அதுவுமே வந்துட்டு இது நான் வெங்காயம் தக்காளி அந்த மாதிரி போட்டு ஒரு சட்னி மாதிரியே தான் ரெடி பண்ணி அவருக்கு கொடுப்பேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்களுமே வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி கட் பண்ணுறேன், எப்படி க்ளீன் பண்ணுறேன்ட்டு. இது எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனால் இந்த க்ளவுஸ் போட்டு நான் இது வரைக்கும் பெருசாக வீடியோ நான் பார்க்கல. ஸோ இது நாங்கள் பேசும்போது எங்களுக்குள்ளே திடீர்னு தோணுன ஒரு ஐடியா தான். அதனால தான் வந்துட்டு அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இந்த வீடியோவே போஸ்ட் பண்ணேன். உங்களுக்குமே வந்துட்டு, அதாவது உங்களோட எலும்பு வந்து நல்லா பலப்படணும், அதே மாதிரி வந்துட்டு நான் பிரண்டை சாப்பிடணும், ஆனால் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு தான் முடியாது அப்படின்ட்டு இருந்திங்கன்னா நீங்களும் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்துட்டு சூப்பராக உங்களுக்குமே வந்துட்டு பிரண்டை சட்னி செய்கிறதுக்கு பிரண்டையை ஈஸியாக க்ளீன் பண்ணிவிடுவீங்க. நம்ம வந்துட்டு கருப்பு கவுனி அரிசி, அதுக்கப்புறம் கருஞ்சீரக பொடி, அந்த மாதிரி நிறைய வந்துட்டு இயற்கை சம்மந்தப்பட்டதோ உங்களுடைய ஹெல்த்து சம்மந்தப்பட்டது, கடுக்கா பொடி, அதுக்கப்புறம் நிறைய பொடிஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.